இந்த வீடியோல அந்த மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலையோ பிசிக்ஸை யூஸ் பண்ணி அந்த புல்லட் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. காரணம் வந்து இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா அது ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்ணும். ஒருவேளை ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துட்டு இருந்தா அது நகர்ந்துட்டே இருக்க ட்ரை பண்ணும். இது வரைக்கும்னா அது மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். இனர்ஷியா எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸை பொறுத்து இருக்கு. சோ வெயிட் அதிகமா இருக்க ஆப்ஜெக்ட்டோட இனர்ஷியா வந்து அதிகமா இருக்கும். வெயிட் கம்மியா இருக்க ஆப்ஜெக்ட்டோட இனர்ஷியாவும் கம்மியா இருக்கும். சோ இதனால தான் நம்ம வெயிட் அதிகமா இருக்க ஆப்ஜெக்ட்டை தள்ளவோ நம்மள நோக்கி நகர்ந்துட்டு வரும்போது அதை நிறுத்தவோ கஷ்டப்படுறோம். சோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் அது எந்த ஸ்டேட்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டை விட்டு மாறாம இனர்ஷியா வந்து எப்பவும் தடுத்துக்கிட்டே இருக்கும். சோ ஒருவேளை ஒரு பொருள் சர்க்குலரா மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அது சர்க்குலரா மூவ் ஆகுற அந்த ஆப்ஜெக்ட் எப்பவும் தன்னோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இந்த விஷயத்தையும் அந்த பொருளோட இனர்ஷியா வந்து தடுக்கும். சோ இத வந்து டைரக்ஷனல் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வெயிட்டா இருக்க ஆப்ஜெக்ட்ட தள்ளுறதுக்கு கஷ்டப்படுறோமோ, அதே மாரி ஒரு வெயிட்டா இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதும் கஷ்டமா இருக்கும். சோ இதே தான் இந்த வீடியோல நடக்குது. அந்த மனுஷன் அந்த புல்ல கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காரு. சோ அவரோட இனர்ஷியாவும் கம்மியா இருக்கு. சோ தன்னோட டைரக்ஷன ஈஸியா சேஞ்ச் பண்ணி அந்த சர்க்குலர் பாத்ல அவரால ரன் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா அந்த புல்லால அவருக்கு ஈடு குடுக்குற அளவுக்கு தன்னோட டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சர்க்குலர் பாத்ல மூவ் ஆக முடியல. சோ இப்படி தான் அந்த விஷயத்துல இருந்து அவர் தப்பிக்கிறாரு. சோ இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான சயன்ஸ் ரிலேட்டடான விஷயத்த பார்க்கறதுக்கு எங்க சேனல ஃபாலோ பண்ணுங்க.